ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னர்கட்டா ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற கார்ட்2 கெஃபே அப்படிங்கிற இடத்துக்கு தான் போகிறோம். இந்த கார்ட்2 கெஃபே என்னன்னு கேட்டிங்கன்னா, கெஃபேவும் இருக்கும் அண்ட் கோ கார்ட்டிங் ஜோனும் இருக்கும். கோ கார்ட்டிங் பண்ணுறதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் கோ கார்ட்டிங்கில், அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இங்கே ஆக்சுவலி எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, 2 இடம் இருந்ததுனால அங்கிட்டு போகணுமா இங்கிட்டு போகணுமான்னு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ எப்படியோ கார்ட்2 கெஃபேக்கு நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். கார்ட்2 கெஃபேவை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. ஒரு பர்சனுக்கு 200 ருபீஸ் உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி. அதை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். எதர் ஃபுட்டு மாதிரி சாப்பிட்டுக்கலாம், இல்லை கோ கார்ட்டிங்கும் பண்ணிக்கலாம். இதுதான் கோ கார்ட்டிங்கோட மேப்பு. அண்டு டெக்கரேஷன்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. அழகாக வந்து அந்த பூவெல்லாம் தொங்க விட்டு கலர் கலராக லைட்டிங்ஸ்லாம் போட்டு அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, பார்க்கவே கொஞ்சம் நல்லா ஆம்பியன்ஸ் ரிச்சாக இருந்துச்சு. இங்கே போட்டுருக்கிற சேர்ஸ் எல்லாம் வந்து கெஃபேல நீங்கள் வாங்கிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இங்கே ஓப்பன் டைனிங் தான். ஸோ நீங்கள் வானத்தை பார்த்துட்டு கூட சாப்பிட்லாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக நாங்கள் திரும்பி வரும்போது ஒரு புத்தா ஸ்டாச்சு இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு உள்ளே போய் நம்ம கோ கார்ட்டிங் பண்ணுறதுக்கான டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு போயிட்டோம். அதுக்கு போகிற வழியிலே அழகாக வந்து பிக்சர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதுதான் கோ கார்ட்டிங். நாங்கள் ஜஸ்ட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம், எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, எப்படி ஓட்டுறாங்க என்னென்னு. எங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம், அதனால நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி நின்று பார்த்துட்ருக்கோம். பார்த்து முடிச்சுட்டு பில்லை வாங்கிட்டு என்ட்ரன்ஸ் வந்து பின்னாடி வழியாக விட்டுருந்தாங்க. ஸோ அப்படியே என்ட்ரன்ஸை நோக்கி போய்ட்டுருக்கோம். என்ட்ரன்ஸ் போகிற வழியுமே பார்த்திங்கன்னா அழகாக பிக்சர்ஸாக போட்டு நிறையா ஃபோட்டோஸ்லாம் அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய உள்ளே நுழையிற என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து இதுக்கு முந்தின எங்களுக்கு முந்தின ஸ்லாட் வந்து ரைடு போயிட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் நின்று அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு கண்ட்ரோல்ஸ்லாம் எப்படின்னு கூட தெரியாது. ஸோ யாராச்சும் வந்து சொல்லிக் கொடுப்பாங்கன்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஒரு அண்ணா வந்திருந்தாங்க. அவர் வந்து செப்பல்ஸ்லாம் ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தார். ஸோ நான் ஷூ போடலாமான்னு கேட்டேன். ஷூ வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். நாங்கள் இதை பார்த்து முடிச்சிட்ருக்கோமா, இல்லை இருட்டாயிருச்சு, அப்படியே ஈவினிங் தாண்டிடுச்சு. அண்ட் எங்களோட ஸ்லாட் டைமிங் வந்துருச்சு. ஹெல்மெட் போட போயாச்சு. எல்லோரும் ஹெல்மெட் போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் எங்களோட ஸ்லாட்டு. ஸோ ஹெல்மெட் போட்டுட்டு கோ கார்ட்டிங் முடிச்சாச்சு. பிகாஸ் நான் கோ கார்ட்டிங் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியாது. ஸோ கோ கார்ட்டிங் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கலை. ஸோ முடிச்சுட்டு வெளியே கிளம்பிட்டோம். நைட்டுங்கிறதுனால செம குளிர். ஸோ ஜெர்க்கினை போட்டுட்டு நகர்ந்தாச்சு, போய்கிட்டே இருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் வந்தாச்சு. இன்றைக்குடைய வீடியோவில் நாங்கள் ஜஸ்ட் கோ கார்ட்டிங் பண்ணுறதை மட்டும்தான் காமிச்சிருக்கோம். முடிச்சுட்டு நாங்கள் நைட் ரிட்டன் கிளம்பியாச்சு. தட்ஸ் ஆல். இதோட இன்றைக்கி நம்மளுடைய கோ கார்ட்டிங் வீடியோ கம்ப்ளீட்டட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.